ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். ஏன் வீடியோ போடல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இது விளாக்ஸில் ஏன் வீடியோ வரல, பவிக்கு என்னாச்சு, ஏன் வீடியோ போட மாட்டேக்கான்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபரான நம்ம ஃபேமிலிஸில் வந்து எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளோட வீடியோ வந்து திரும்பியும் வருது. உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுது. நீ இப்படி தாம்மா சொல்லுவேன், ஒரு மாதம் வீடியோ போடுவேன், அதுக்கப்புறமா ஆளே காணாமல் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஷெட்யூல் வந்து அப்படியே டைட்டாக போகிற மாதிரிக்கு இருக்குது. சாய் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து சேர்த்தாச்சு, அவனும் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கானா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே உள்ள கிளைமேட்டு எல்லாமே இப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் தான். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. இங்கே சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வீக்கெண்டு. ஸோ என்ன ஃப்ரைடே சாட்டர்டே வந்து லீவ் இருக்குமா, அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எப்போதுமே தேர்ஸ்டே அப்போது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போவோம். ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி கடைக்கு வந்து போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லுல்லு போகிறோம். ஸோ எல்லாருமே நம்ம சேர்ந்து போகலாம் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. சாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளம்பிட்டான். கிளம்பி வந்து அங்கே உட்காந்து வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ வாங்க சாயை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்னையை தேடுறதை விட சாயை தான் வந்து நிறைய பேர் தேடுறாங்க. சாயை பார்க்க முடியல, சாய்க்காக வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய் குட்டி. சாய் ஹாய் சொல்லு. ஹாய் மக்களே, யூ ஆர் பேக். எஸ், வி ஆர் பேக். ஸோ இனிமேல் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம். என்ன சாயி? ஆமாம்மா. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்? நெக்ஸ்ட் ஸ்டாப் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டோ இல்லை, லுல்லு கிளம்பிட்டு இருக்கோம். எஸ், வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து ஷாப்பிங் பண்ணலாம். வாங்க போகலாம். வாங்க போகலாம். பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சாய் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஸோ வெளியே போகிறதுனால ஜெர்கின்லாம் போட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வாங்க போகலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சு மக்களே, அதனால ஜாக்கெட் போட்டுருக்கோம். சரி வாங்க மக்களே. வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டாக்ஸிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துருச்சு மக்களே டாக்ஸி. லைட்டா பாரு. சொல்லு. புடிச்சிட்டு லைட்டா சொல்லு. வாங்க மக்களே, இப்போ நம்ம டாக்ஸிக்குள்ள ஏறியாச்சு. நாங்க இப்போ லுல்லு கொண்டோனே அவங்கள பார்க்குறோம். சிக்னலுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்னல் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. வாங்க மக்களே, இப்போ நம்ம சிக்னல் முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே அந்த லுல்லுக்கு போயிடுவோம். இப்போ வந்து நம்ம லுல்லுக்குள்ளே வந்து வந்தாச்சு. சரியான கூட்டமாக இருந்துச்சு. வீக்கெண்ட்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே இப்படி தான் கூட்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், கிராசரி அதெல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ட்ராலியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்துட்டோம். நான்வெஜ் எதுவும் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்து வந்து கட் பண்ண கொடுத்தோம்னா நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது வந்து கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் அங்கே வந்து குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்க்கு வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்துட்டோம். ஏன்னா ரேட்லாம் வந்து ரொம்ப கூட இருக்கும், அதனால் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து வந்துட்டோம். அப்புறமா ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டமாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டே இருந்தோம். இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் போய் சாப்பிட போகணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு நமக்கு ஒரு கீ மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து மாடிக்கு வந்து போயிடலாம். ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு கடையில் நிறையா வந்து கடை வந்து நிறையா இருக்கும் அங்கே. ஸோ அதில் வந்து கிறிஸ்பி ரோல்ஸ்னு ஒரு கடையில் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ மக்களே, இப்போ ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சுட்டு சாப்பிட்றதுக்காக வந்து மேலே வந்து வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கோம். பில்லை வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கோம். என்ன சாய், என்ன சாப்பாடு வந்தோன்னே காட்டுறோம். சொல்லு, இப்போ எதுக்கு அந்த தாத்தாவை பார்த்தா உனக்கு ஏன் சேடாக இருக்கு? எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு தாத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா சாய்க்கு வந்து ரொம்ப சேடாக இருக்கான். அவங்க வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அதனால அவங்களுக்கு வந்து சேடாக இருக்காம்மா சாய்க்கு. அதான் நீ போய் கம்பெனி குடிக்கியான்னு கேட்டால் வேண்டாமா. நீ போய் கம்பெனி குடிக்கியா தாத்தாக்கு? மக்களே, இப்போ சாப்பாடு கொஞ்சம்
என்ன சாப்பிட்டோம்னா அங்கேருந்து சிக்கன்ஸு பிளேட் ஷவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நான் என்ன சாப்பிடுது? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டேன். ஷவர்மாவில் உள்ள சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து சாய் சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டா அதுக்காக ஹீட்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்கோம். வீட்டுக்குள்ளே குளிர் தாங்க முடியல. ஸோ ஹீட்டர் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஹாய் சாய். சாய் வந்து சாப்பிட்டோன்னே நடக்க முடியல, அவனுக்கு டயர்ட் ஆகிட்டான். ஹீட்டர் வந்து பார்த்து வாங்கியாச்சு. இப்போ வந்து அதுக்கு பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஹீட்டரை வந்து வந்தோடனே ஓப்பன் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து இப்போ எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அதுக்கப்புறமா எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்ப்போம். அதைத்தான் பண்ணாதன்னு அப்பா சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா. இங்கே வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய் சொல்லு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம இந்த சிந்தூர் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிந்தூர் பிளாக்ஸ் இந்த சிந்தூர் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐகானை பண்ணிடுங்க. பாய்.